أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்னிடம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பின் ஜிடிஎம் நேயர்களே, ரமதான் மாதத்தினுடைய 26வது நோன்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில தினங்களில் ரமதான் நம்மை விட்டு சென்றுவிடும். ரமதான் ஒரு மாதம் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயல்களும் ஓரளவு மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய நினைவுகளிலே நாம் கழித்தோம். இயன்றவரை நல்ல அமல்களை நாம் செய்தோம். ஆனாலும் கூட நோன்பு வைத்து கொண்டும் நம்முடைய ஈமானை, இறை நம்பிக்கையை நம் பாதுகாப்பதில் மிக கவனமாக நாம் இருந்தோம். சாதாரணமாக நோன்பு வைத்து கொண்டு நல்ல நல்ல அமல்களை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நம்மையும் அறியாமல் பாவங்களுக்கு மூழ்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த நவீன காலத்திலே ஈமானை, அந்த இறை நம்பிக்கையை பாதுகாப்பது பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைய உலகம் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ரமதானுக்கு பிறகும் நம்முடைய இறை நம்பிக்கையை, ஈமானை நாம் எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்றைய தொழில்நுட்பம், இன்றைய சமூக ஊடகங்கள், உலக வாழ்க்கையினுடைய அழகு, இவை அத்தனையும் நம்மை அதிகமாக ஈர்த்து விடுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு முஸ்லீம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால் எதுவென்று நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய ஈமான், அந்த இறை நம்பிக்கையை எவ்வாறு நாம் பாதுகாத்துக் கொள்வது. ஈமான் இல்லை என்றால் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஈமான் தான், அந்த இறை நம்பிக்கை தான் ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய செல்வம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், எல்லா வகையிலும் நமக்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய அந்த ஈமான், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கை. உண்மையில் ஈமான் என்பது என்ன? ஈமான் என்பது வெறும் வாயால் நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன் என்று சொல்வது மட்டுமல்ல. ஈமான் என்பது அது இதயத்தில் வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த இதயத்தில் வரக்கூடிய நம்பிக்கையை நம்முடைய நம்முடைய நாவினால், நம்முடைய நாக்கினால், அந்த வாயினால் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நாம் அந்த நம்முடைய நாவால் அதை ஒப்புக்கொண்டு நம்முடைய செயலால் அதை நிரூபிக்க வேண்டும். எப்படி நம்முடைய செயல்களால் அதை நிரூபிப்பது? ஈமான் என்பது எல்லா சமயத்திலும் எப்போதும் ஒரே நிலையில் ஒரே மாதிரியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. மனிதனுடைய உள்ளம் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அதே மாதிரியே ஈமானும் சில சமயத்தில் அதிகரிக்கும், சில நேரங்களில் குறையும். ஈமான் என்பது ஒரு நிலையான ஒன்றல்ல. அது அதிகரிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது குறையக்கூடிய நேரத்திலே ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்து அந்த ஈமான் பக்கம் நம்முடைய உள்ளத்தை இழுத்து கொண்டு வர வேண்டும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா என்று அல்லாஹ் சொல்வான்.
அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதப்படும் போது அவருடைய ஈமான்கள் அதிகரிக்கின்றன என்று அல்லாஹ் அருள்மறையில் பதிவு செய்கின்றான். நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கான மிக மிக முக்கியமான வழிகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, முதல் வழி நம்முடைய தொழுகையை பேணி தொழுவது தான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை அது தீய செயல்களிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் அது பாதுகாக்கின்றது, தடுக்கின்றது என்று அல்லாஹ் சொல்வான். தொழுகை அது மனிதனுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றது, அல்லாஹுவோடு நம்மை இணைக்கின்றது. எப்பொழுதும் தொழுகையை நாம் விட்டுவிடாமல் அந்தந்த குறிப்பிட்ட நேரத்திலே தொழுகையின் பக்கம் நாம் சென்று விட்டோம் என்றால் நம்முடைய ஈமானை நாம் இயன்றவரை பாதுகாத்து கொள்ள முடியும். ரமதான் முடிந்த பிறகு நிலைமைகள் எவ்வாறு மாறும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. இதோ இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்திருப்பதன் காரணத்தினால நம்முடைய அந்த செயல்கள் ஓரளவு தடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய நினைவுகளில் இருக்கின்றோம். அதுவே ரமதானுக்கு பிறகு என்ன ஆகும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஆகவேதான் இந்த ஈமானை இது எவ்வாறு நாம் பாதுகாத்து வைத்துக்கொள்வது, தொடர்ச்சியாக இந்த ரமதான் மாதத்தில் இருந்தது போலவே மற்ற மாதங்களிலும் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது என்பதற்காகத்தான் இந்த ரமதானுக்கு பிறகுமான நம்முடைய ஈமானை முழுமையான முறையில் நாம் பாதுகாத்து வைத்திருப்பதற்கான வழிகள்தான் தொழுகை. அதுக்கு அடுத்ததாக குர்ஆனை அதிகமாக ஓதி வர வேண்டும். குர்ஆன் என்பது அது ஒரு முஸ்லிமினுடைய ஆன்மீகத்திற்கான உணவு. குர்ஆனை வாசிப்பது என்பது நம்முடைய இதயத்திற்கு பாய்ச்சக்கூடிய ஒளி, அது ஈமானுக்கு வலிமை தரக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குர்ஆனை ஓதுங்கள், அது மறுமையிலே உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக, உங்களுக்கு பரிந்துரையாக ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆன் நாளை மறுமையில் பேசும். எதையெல்லாம் நாம் ஓதினோமோ, எத்தனை முறை ஓதினோமோ அவைகளெல்லாம் பதிவு செய்து வைக்கப்பட்டு நாளை குர்ஆன் நமக்காக சிபாரிசு செய்யும், ஷஃபாஅத் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள். ஈமானை பாதுகாத்துக் கொள்வதும் ஈமானை விட்டு பிறண்டு தடமாறி செல்வதும் ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் தான் இருக்கின்றது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான் பாதிக்கப்படுவது நாம் சேரக்கூடிய நண்பர்களின் மூலமாகத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பான். எவ்வளவு அருமையான அற்புதமான மிக மிக சிறிய வார்த்தையாக இருந்தாலும் 1000 அர்த்தங்கள் புதிந்திருக்கக்கூடிய அந்த பொருளை, அந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். அவன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பான். அப்படி என்றால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர் இஸ்லாமிய வழியில் நடக்கக்கூடியவராக இருந்தால் இவரும் இஸ்லாமிய வழியில் நடக்கக்கூடியவராக மாறிவிடுவார். அதுவே அவர் மாற்றக்கூடிய வேறு வழிகளில் இருந்தால் இவரும் அந்த வேறு வழிக்கு மாறக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாக வரும். அதனால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள், நல்ல சூழல்கள் மிக மிக முக்கியம். அதற்கு அடுத்ததாக நம்முடைய ஈமானை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்கு இன்றைய காலத்திலே மொபைல் மற்றும் நம்முடைய பார்க்கக்கூடிய அந்த கைபேசிகளை தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய தாக்கங்கள், ஊடகங்கள், அது ஈமானுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டியது, ஹராமான விஷயங்களை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பார்க்கக்கூடிய படங்கள், கேட்கக்கூடிய செய்திகள், படிக்கக்கூடிய வார்த்தைகள், இவைகளிலிருந்து நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் நம்முடைய பார்வையையும் பாவங்கள் செய்வதிலிருந்து பாதுகாத்து கொள்ள, ஹராமான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரங்களை வீணாக்கிவிடக்கூடாது. நேரம் என்பது
ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு சொத்து. அதை நாம் உண்மையில் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நல்ல பல அறிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மொபைல் இருக்கின்றது, அதில் உள்ள சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. இதிலெல்லாம் நாம் சேர்ந்திருக்கின்றோம், யாருடைய செய்திகளை படிக்கின்றோம், எப்படிப்பட்ட படங்களை பார்க்கின்றோம் என்பதை நாம் தான் முடிவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். நம்மை அறியாமலேயே, நாம் கேட்காமலேயே நமக்கு முன்னால் வந்து விழக்கூடிய படங்கள், செய்திகள் அத்தனையும் நாம் படிக்கக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய நேரத்தை வீணாக்கி விடாமல் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதாலேயே இதயங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் பதிவு செய்யும். நம்முடைய ஈமான் பலவீனம் அடைந்தது போல நமக்கு தோன்றுகின்றதா? நம்முடைய ஈமான் உறுதியாக இல்லை என்று நாம் உணர்கின்றோமா? நம்மால் இயன்ற தர்மங்கள், சதகாக்களை கொடுத்து நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னால் சதகா கொடுக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கின்றேன் என்றால் தொழுகையில் 2 ரக்காத்துக்கள் அதிகமாக தொழுது, நஃபில்களை தொழுது, யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு நீ கிருபை செய்ய ரஹ்மானே என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். மாதத்தில் 2 நாட்கள் நோன்பு வைக்கலாம், வாரத்திலும் 2 நாட்கள் நோன்பு வைக்கலாம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஈமான் பலவீனமடைவது போல நமக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நல்ல நல்ல செயல்களின் பக்கம் நம்மை அழைத்து சென்று அது நமக்கு உதவக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நல்ல செயல்களும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்கின்றான்? அருகில் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசியை தேடுகின்றான். அதிலிருந்து சமூக ஊடகங்கள் நாம் கேட்காமலேயே வந்து உள்ளே விழக்கூடிய ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் செய்திகள், வீடியோக்கள், இதிலேயே பல மணி நேரங்கள் நமக்கு செலவாகி விடுகின்றன. ஆனால் அதே மனிதனுக்கு தொழுவதற்கு நேரம் இல்லை, குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை, திக்ர் செய்வதற்கு நேரம் இல்லை. இவைகளெல்லாம் இன்றைய காலத்தினுடைய மிகப்பெரிய சோதனை. ஈமான் பலவீனமாவதற்கான வழிகள், இப்படிப்பட்ட ஷைத்தானுடைய வழிகளே நம்முடைய நேரம் போய்விடுகின்றது. நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிமும் எதையெல்லாம் நினைக்க வேண்டுமோ அவைகளை மட்டுமே மனதில் நினைக்க வேண்டும். என்னுடைய மொபைல் அது என்னுடைய கையில் தான் இருக்கின்றது, ஆனால் அது என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நான் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவை நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு சிறிது நேரம் குர்ஆனை எடுத்து ஓதிவிட்டு திக்ருகள் செய்துவிட்டு நல்ல அறிவு பெறக்கூடிய பல நல்ல தொழில்நுட்பம் மிகுந்த செய்திகளை நாம் படித்து கொண்டு அப்படிப்பட்ட நல்ல வழியில் நம்முடைய நேரத்தை நாம் கழித்து கொண்டிருந்தால் நம்முடைய ஈமான் நிச்சயமாக பலமாகிவிடும். ஈமான் உறுதியாக இருக்க முடியும், நம்முடைய ஈமானை பாதுகாக்க முடியும். இப்படி வாழ்ந்தால்தான் இந்த நவீன உலகத்தில் நம்முடைய ஈமான் நம்மோடு இருக்கும். ஒரு நாள் பொழுது ஒரு சஹாபி மிகவும் கவலையோடு வருகின்றார். ஹன்லரா என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார். அவர் சொல்கின்றார், ஹன்லரா நயவஞ்சகனாகிவிட்டான், முனாஃபிக்காகிவிட்டான் என்று சொல்கின்றார். இது கேட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிர்ச்சி அடைந்து எப்படி என்று கேட்கின்றார்கள். அவர் சொல்கின்றார், நாம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகில் இருக்கும்போது சுவர்க்கமும் நரகமும் என்னுடைய கண் முன்னால் இருப்பது போல நான் உணர்கின்றோம். ஆனால் அவர்களை விட்டு வெளியாகி சென்ற பிறகு நம்முடைய நினைவுகள் எல்லாம் வேறுபக்கம் மாறிவிடுகின்றன. குடும்பம், குழந்தைகள், உலக வேலைகள் இவற்றிலேயே ஈடுபட்டு கொண்டு அந்த உணர்வு என்னிடமிருந்து குறைந்து விடுகின்றது. நான் முனாஃபிக்காக ஆகிவிட்டேனோ,
நயவஞ்சனாக மாறிவிட்டேனோ இந்த பயம் எனக்கு ஏற்படுகின்றது என்று சொன்ன பொழுது உடனே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹன்மலாவை அழைத்து கொண்டு நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னோடு இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த நிலை எப்போதும் உங்களுக்கு தொடர்ந்தால் மலக்குகள் கூட உங்கள் கைகளை பிடித்து வாழ்த்துவார்கள். ஆனால் ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படியும் இருக்கும். ஒரு நேரம் இப்படி இருக்கும் பொழுது உங்களது ஈமான் பலமாக இருக்கும், ஒரு நேரம் அப்படி மாறும் பொழுது சில சமயம் உங்களுடைய ஈமான் பலவீனம் அடைவது போல தோன்றும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய உறுதியை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று சொன்னார். இந்த சம்பவம், இந்த செய்தி நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகின்றது? ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்கின்றது. ஈமான் என்பது எப்போதும் ஒரே நிலையில் இருக்காது. அது சில நேரங்களில் அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் குறையும். ஆனால் ஈமான் குறையும் போது அதை மீண்டும் அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும். அருமை தோழர்கள், சஹாபாக்கள் கூட தன்னுடைய ஈமானை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர்களே அப்படிப்பட்ட கவலைகள் இருந்தார்கள் என்றால் அவர்களை விட அதிகமாக நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய தொழுகைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓதி வர வேண்டும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய ஈமானை பாதுகாப்பான். இந்த உலகத்தில் இன்றைக்கும் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹுடைய வழியில் நாங்கள் இருக்கின்றோம், எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக நாங்கள் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்கின்றோம் என்று அன்றைக்கு சஹாபாக்கள் சொன்னியது போல இன்றைக்கும் மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் வாழ்ந்த ஒரு முஸ்லிம், முஹம்மது பின் நசீர் அவருடைய பெயர், அனாதை குழந்தைகளை எடுத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்றார். மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளை அவர் எடுத்து வைத்து பாதுகாத்து அவர்களுக்கான உதவிகளெல்லாம் செய்து வைக்கின்றார். பல ஆண்டுகள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட, யாருமே பராமரிக்க விரும்பாத, கைவிடப்பட்ட, மரணத்தின் அருகில் இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளை தன்னுடைய வீட்டில் வைத்து அவர் பராமரிக்கின்றார். அவர்களுக்கான உணவுகளை அளித்து மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கின்றார். பல குழந்தைகள் அவருடைய கைகளிலே இருக்கக்கூடிய நிலையிலேயே மரணமடையக்கூடிய நிலையையும் அவர் பார்க்கின்றார். அப்படி இருந்தும் அந்த செயல்களை, அந்த சேவையை அவர் விடாமல் செய்து கொண்டே இருக்கின்றார். அவரிடம் கேட்டார்கள், எதற்காக நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள்? ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள்? அவர் சொன்னார், நான் இதை அல்லாஹுக்காக செய்கின்றேன், அல்லாஹ் ஒருவனுக்காகவே நான் இந்த செயல்களை செய்கின்றேன் என்று அவர் சொல்லிய பொழுது இந்த உலகம் ஆச்சரியத்தோடு அதை பதிவு செய்தது. பிபிசி, CNN, லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளெல்லாம் இதை பாராட்டி எழுதுகின்றன. மனித குலத்திற்கு சேவை செய்கின்றது, அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய சேவையாக, நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்கான வழிகளாக அவைகளெல்லாம் இருக்கின்றன. அப்துல் சத்தார் எதி என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மனிதநேய சேவையாளர். அவர் எதி ஃபவுண்டேஷன் என்று தன்னுடைய பெயரில் ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கின்றார். அந்த ட்ரஸ்ட் தான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய இலவச ஆம்புலன்ஸுகளுடைய சேவைகளில் ஒன்றாக இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான அனாதை இல்லங்களை நடத்துகின்றார்கள் எதி ஃபவுண்டேஷன். ஏழைகளுக்கு இலவசமான மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்கின்றார்கள். ஏன் இதை செய்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், மனிதர்களுக்கு சேவை செய்வது படைத்த என்னுடைய இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய சேவையாக பார்க்கின்றேன் என்று சொன்னார். இப்ராஹிம் ஹமாத்தோ கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? 2 கைகளும் அவருக்கு இல்லை. ஆனால் மிக அருமையாக குர்ஆன் ஓதுவார். விளையாட்டில் மிக நல்ல ஒரு சாதனையை அவர் செய்தார். எகிப்தை சேர்ந்தவர்.
ஒரு விபத்திலே அவருடைய 2 கைகளையும் இழந்து விடுகின்றார். ஆனால் அவர் மனம் தளர்ந்து விடவில்லை. தன்னுடைய வாயினால் அந்த ராக்கெட்டை பிடித்து டேபிள் டென்னிஸ் விளையாடுகின்றார். டேபிள் டென்னிஸ் விளையாட கற்றுக்கொண்டு அவர் சொன்னார், அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை நான் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும், என்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் அல்லாஹ்வின் மீது உறுதியாக ஈமான் கொண்டு அவன் மீது உள்ள அந்த ஈமானை பலப்படுத்துவதற்கான வழிகளை நான் இறங்குகின்றேன், குர்ஆனை ஓதுகின்றேன். எனக்கு உள்ளத்தில் உறுதி ஏற்படுகின்றது, நான் 2 கைகளும் இல்லாமலேயே விளையாட்டில் சாதித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு ஊக்கமான மனிதராக அவர் மாறுகின்றார். இவைகள்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகளில் வந்த செய்திகள். தவக்குல் கர்மான் நீதிக்காக போராடிய ஒரு முஸ்லிம் பெண், ஏமன் நாட்டைச் சேர்ந்தவர், முஸ்லிம் செயற்பாட்டாளர். அவர் மனித உரிமைகளுக்காக போராடுகின்றார். நீதி மறுக்கப்பட்டவர்களுக்காக நீதி கிடைப்பதற்காக அவர் போராடுகின்றார். சமூக நியாயத்திற்காக எழுதுகின்றார், பேசுகின்றார். 2011ஆம் ஆண்டு அவர் நோபல் பிரைஸ் வாங்குகின்றார். வாங்கிய பிறகு அவர் கூறுகின்றார், நியாயத்திற்காக போராடுவது என்னுடைய ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொல்கின்றார். ஈமானை பலப்படுத்துவதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் எல்லாம் இருக்கின்றன. அத்தனை வழிகளில் ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்து அல்லாஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வழியில் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஈமானை பலப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் இருக்கின்றன, அருமையான துஆக்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக்க வ துஆத்திக்க பி ஈமானிக்க வ முஹப்பத்திக்க வ ஷௌக் லிகாயிக்க யா ரப்பி யா அல்லாஹ். இதயங்களை மாற்றக்கூடியவனே, என்னுடைய இதயத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக வைத்திருப்பாயாக. உன்னை வழிபடுவதில் உறுதியாக இருக்கச் செய்வாயாக. முஹப்பத்திக்கு உன்னை பிரியப்படக்கூடியவர்கள் ஒருவனாக நீ ஆக்கி வைப்பாயாக. அத்தனையும் ஓத முடியாவிட்டாலும் கூட ஒரே ஒரு வரி மட்டும், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க என்ற வார்த்தையாவது நாம் அடிக்கடி ஓதி நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் இனி வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துகின்றன என்பது நம்மால் சொல்ல முடியாது. ஆனாலும் அத்தனையிலும் தாக்குப்பிடித்து நிற்கக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த மார்க்கத்தில் உறுதியோடு முழுமையான ஈமானோடு நமது செயல்களை ஆக்கி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக. முஸ்லிம்களாக வாழச் செய்து, முஸ்லிம்களாக மரணிக்க செய்து, முஸ்லிம்களாக எழுப்பப்பட்டு முஸ்லிம்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தர் புரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.